உங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். சமந்தா தனது 37வது பிறந்த நாளை சமீபத்தில் கொண்டாடினார். சினிமாவில் மிக குறுகிய காலத்திலேயே அபரிவிதமான வளர்ச்சியை சமந்தா அடைந்திருந்தார். ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்காமல் போய்விட்டது. சினிமாவில் மிகவும் பிஸியாக இருந்தபோது நாக சைத்தன்யாவை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார். ஆனால் சில வருடங்களிலேயே இந்த காதல் முடிவு பெற்ற நிலையில் அவருக்கு உடல் நிலையிலும் பிரச்சனை ஏற்பட்டது. தீவிரமாக அதற்கான சிகிச்சையை சமந்தா பெற்று உடல் நலம் தேறியிருந்தார். சமீபத்தில் குளத்தில் கவர்ச்சி உடையில் சமந்தா ஒரு புகைப்படத்தை போட்டிருந்தார். இதை பார்த்த ரசிகர்கள் வாய்ப்புக்காக சமந்தா இவ்வளவு இறங்கிவிட்டாரா என்று கூறி வந்தார்கள். இந்நிலையில் அதிர்ச்சியை கிளப்பும்படி ட்விட்டரில் சமந்தாவின் புகைப்படங்கள் வைரலாக தொடங்கியது. அதாவது டவலுடன் சமந்தா சன்பாத் எடுக்கும் ஒரு புகைப்படத்தை இன்ஸ்டா ஸ்டோரியில் வெளியிட்டிருந்தார். இதை அடுத்து பிறந்த மேனியில் குழந்தையாக மாறி உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் கையால் உடல் பாகங்களை மறைத்து கொண்டு ஒரு புகைப்படம் வெளியாகி இருக்கின்றது. இதை சமந்தா இன்ஸ்டா ஸ்டோரியை வைத்துவிட்டு உடனே டிலீட் செய்து விட்டார் என்று ஒரு செய்தி பரவி வருகின்றது. ஆனால் திட்டமிட்டு வேண்டுமென்று சிலர் இவ்வாறான புகைப்படத்தை பரப்பி வருவதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே இதேபோல் ராஷ்மிகாவின் டீபேக் வீடியோவை இணையத்தில் வெளியாகி மிகப்பெரிய பீதியை கிளப்பியிருந்தது. இப்போது சமந்தாவையும் அதே போன்றுதான் சிலர் மாப்பிங் செய்து வெளியிட்டுள்ளனர் என்று கூறப்படுகின்றது. தொடர்ந்து நடிகைகள் இது போன்ற பிரச்சனைகளை சந்தித்து வருவது சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது.